இன்னொன்று என்ன நான் வந்துட்டு சொல்ல வந்தேன்னா, இப்போ நான் வாங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. நீ வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? என்ன ஒரு 9 மாதம் இருக்கும். 9 மாதம் இருக்கும். இன்னுமே என் வண்டியை எதுவுமே பிரிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கான். இன்க்ளூடிங் அந்த இண்டிகேட்டர் கூட அப்படியே இருக்கு. எல்லாமே ஓஜி பொருள் தான், எல்லாமே ஒரிஜினல் பொருள் தான் யூஸ் பண்ணுறான். அதனால இவன் வண்டியை வந்து வச்சு நான் ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ போடுறேன். ஓகே தானே? நான் ஷோரூம் பக்கம் போயிட்டு ஷோரூம் வண்டியை ஓட்டிட்டு அது மேலே எப்படி ஒரு ஆசை வரும்? நான் ஆல்ரெடி ஷோரூம் பக்கமே போகாமல் வண்டியே ஓட்டாமல் வண்டியை தொடாமல் நான் ஒரு ஆசையோடு தான் ஷோரூமே வந்தேன். ஸோ நம்மளால் அப்படி கிடையாது. வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ஆசைப்பட்டாப்புல. அதனால அவருக்கு எதுவுமே மாடிஃபை பண்ணுன்றது இன்ட்ரெஸ்ட் வரல. ஃப்யூச்சரில் வரலாம். ஆனால் இருந்துச்சு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னா, இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த ஒரிஜினாலிட்டியாக வச்சுக்கணும், எதுவுமே அதிகமாக மாற்ற வேணாம் அப்படின்ற இது எனக்கு பிடிக்கும். ஆனால் அது கொஞ்சம் மாதம் இருக்கட்டும்னு அடுத்து போக போக சில இது எனக்கு என்னென்ன பிடிக்குமோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாமல் சில இது மாற்றினா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு என்ன தோணுதோ அது மாத்திரே வீடியோ வேணால் கண்டிப்பாக போடுவோம். இன்னொன்று